உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்றாங்க. சதாசிவனுக்கு ஆண்மகன் பிறந்திருக்காங்க. அப்படியா? ஏற்கனவே அத்தகைய செழிப்பு மனம் மாறினது. இப்போது ஆண் குழந்தையாக பிறந்திருக்கிறது. குடும்ப மகிழ்ச்சி அதிகமாகிவிட்டது. சரி, போலாம். காட்சி 2. சிறுபருவம். சுந்தசிங்கும் அவரது தந்தையும் ஒரு நாள் வீதியில் நடந்து செல்கின்றனர். தந்தை ஒரு புகழ்பெற்ற சீக்க குடும்பத்தை சேர்ந்தவர். சுந்தர், என்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற சீக்கிரம் நிறைய நம்ப ஆனால் அப்பா, ஏன் கடவுளை மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளவில்லை? ஏன் இவன் குடும்பம்? காட்சி 3. திருமுறையுடன் போராடும் சிறுவன். பள்ளி செல்லும் பருவம் அடைந்தது. ராம்பூரில் அவரது ராம்பூரில் உள்ள அமெரிக்க பிரெஸ்பிட்டேரியன் மிஷன் நடத்தும் சிறிய மருத்துவ பள்ளிக்கு அனுப்பப்பட்டார். அவர் அந்த பள்ளியில் தினமும் மற்ற பாடங்கள் திருமுறையை படிக்க வேண்டும். கிறிஸ்தவத்தை குறித்த தப்பான எண்ணத்தை மனதில் வளர்த்து வைத்திருந்தார். ஆகையால் அவருக்கு திருமுறையை படிக்க விருப்பமில்லை. மாணவர்களே, இன்று நாம் வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை படிப்போம். சுந்தர், நீ வாசிக்கலாம். இதை நான் படிக்க மாட்டேன். ஏன் சுந்தர்? வேதாகமம் ஒரு புனித நூல். இது நல்ல விஷயங்கள் தான் எழுதியிருக்கிறது. இது நல்ல புத்தகம் இல்லை. இது என் மனதிற்கு எதிரானது. அதனால் இது எனக்கு தேவையில்லை. இது ஒரு புனித நூல். அதற்கு மரியாதை கொடுப்பேன். இது என் குடும்ப மரபிற்கு எதிரானது. அதனால் இதை நான் எதிர்க்கிறேன். சுந்தர், இது பள்ளிக்கூடம். அனைவரும் மதங்களை மதிக்க வேண்டும். இது கடினமாக இருக்கிறது. காட்சி 4. பள்ளி செல்லும் போராட்டம். கிறிஸ்தவ பள்ளியில் படிப்பதை தெரிந்த சுந்தர் தன்னை வேறு பள்ளியில் சேர்த்து விடுமாறு தன் தகப்பனாரிடம் மன்றாடினார். அப்பா, நான் இந்த கிறிஸ்துவர் பள்ளியில் படிக்க மாட்டேன். என்னை சனோவாவில் உள்ள அரசு பள்ளியில் சேர்த்து விடுங்கள். எதை இருந்தாலும் கற்றுக்கொள்வேன். ஆனால் அந்த கிறிஸ்துவர் பள்ளியில் நான் செல்ல மாட்டேன். என்ன வெளி? ஆமா, இது மிகவும் கடினமாக இருக்கிறது. காட்சி 5. மீண்டும் பயணம். கோடை வெயில் தினமும் 6 மைல் தூரம் நடந்த சுந்தர் அதிகம் பயனடைந்ததால் அவருடைய தந்தை மீண்டும் பழைய கிறிஸ்தவ பள்ளியிடத்தே அவரை வேறு வழியில் சேர்த்துவிட்டார். எனது மகன் கிறிஸ்துவ தயவு செய்து அவனை மீண்டும் பள்ளி செல். அவன் முன்பு பள்ளி பிரச்சனை செய்தானே, இப்போது அவன் மாறிவிட்டான். நீ தப்பு செய். சரி, அப்படியே இரண்டாவது அவனை சேர்த்துக் கொள்கிறோம். காட்சி 6. திருமறையின் வாக்கியம். கடவுளின் தேடல். இயேசுவின் தரிசனம். திருமறையை கட்டாயம் படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்போது சுந்தர் திருமறையை படிக்க ஆரம்பித்தார். மிகவும் குழப்பமடைந்தார். வருத்தப்பட்டு பக்கம் சொல்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இதை பார்த்ததை தருவேன். இது என்ன உணர்வு? இது என்னை கவர்கிறது. இல்லை இல்லை, இதை நான் படிக்க மாட்டேன். வாழ்க்கையே வெறுப்பாக உள்ளது. நான் எதற்கு வாழ வேண்டும்? நான் சென்று முழுக போகிறேன். உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா? இருந்தால் என் இடத்தில் இன்று வாழ வேண்டும். இல்லை என்றால் அதிகாலையில் நூறியான செல்வரையில் நான் என் உயிரை வாய்ந்து கொள்வேன். எவரும் காட்சி எடுக்கவில்லை. இந்த முகம், இதற்கான இயேசு.
கர்த்தரே. புதிய சுந்தர் காட்சியை புதிய சுந்தர் குடும்பத்துடைய போய் சந்திக்கிறார். இயேசுவை கண்ட சாது சுந்தரின் மனதில் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்தது. திருமுறையிலே சிறுவனாக இருந்த சுந்தர் இப்போது இயேசுவுக்காக ஒரு துன்பங்களை தாங்கும் மனிதனாக மாறினார். அப்பா, நான் இனி பழைய சுந்தர் இல்லை. நான் இயேசுக்காக இங்கே வாழப் போகிறேன். சுந்தர், என்ன முடிவு? சுந்தர், நீ வாதமாறி நம் குடும்பத்துக்கு நாம் சேர்ந்து கொள்கிறாயா? இல்லை அப்பா, நான் இன்று உண்மையான முடிவை கண்டிருந்தேன். மகனே, குடும்ப மரபுகளை நீதான் காப்பாற்ற வேண்டும். தயவு செய்து உன் முடிவை மாற்றிக்கொள். நம் மரபுக்கு எதிரானது. இல்லை அப்பா, நான் இனி இயேசுவை மறக்க மாட்டேன். அப்படி என்றால் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது. நீ என் மகனிலே உடனே வீட்டை விட்டு போய்விடு. காட்சியிட்டு ராகுல் பயணம் கலந்துள்ளது. தன் சொந்த வீட்டிலிருந்து ஏற்றப்பட்ட சாது சுந்தர் அவ்விடம் விட்டு ராகுல் பயணத்திற்கு ரயிலில் புறப்பட்டார். அங்கு அவர் ஒரு கிறிஸ்தவ ஆய்வு வீட்டிற்கு சென்றார். வீட்டிலிருந்து புறப்படும் முன்பு அவர் உறவினர்கள் அவருக்கு விஷம் கலந்தவரை உண்ண கொடுத்திருந்தனர். சாயங்காலம் ஐயா உள்ள இருக்கலாம். கர்த்தரே, இந்த உணவை ஆசீர்வதியுங்கள். இவருக்கு என்ன ஆயிடுது? மருத்துவர் நினைக்க வேண்டும். இவரை பார்த்தால் உயிர் பிழைப்பார் என்ற நம்பிக்கை இல்லை. அவர் இறந்து விடுவார். அதிகாலை நாம் இவரை அடக்கம்தான் செய்ய வேண்டும். இல்லை கர்த்தரே, நான் மறக்க மாட்டேன். நான் கடவுளுக்கு நம்பிக்கையாக இருக்கேன். அவர் என்னை கைவிட மாட்டார். 16 படிகள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியானவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாரோரை குடித்தாலும் அது அவரை சேதப்படுத்தாது. கர்த்தரே, உயிரை காப்பாற்றுங்கள். சரி, நான் காலை உணவு பார்க்கிறேன். நீங்கள் காலையில் வந்து பாருங்கள். மறுநாள் காலையில் மருத்துவர் மீண்டும் வந்தார். எப்படி சாத்தியம்? உயிரோடு இருக்கிறார். அது புனிதப்பட்டு எனக்கு கொடுத்தார்கள். நானும் இதை தேவனை ஏற்றுக்கொள்ள முடியும். காட்சி 9 சிறுத்தைகளான சந்திப்பு. இங்கிலாந்து பணியாற்றி வந்த சோழ சிங்காவு சமயம் சாது சுந்தர் சிங்கன் அவர் கிராமத்தில் தங்கியிருந்தார். அப்போது சாது சுந்தர் சிங் தான் தங்கியிருந்த இடத்தில் சுற்றி இருந்த ஒரு சிறுத்தையை தனது கையில் கண்டு மிகவும் வியந்தார். எங்கள் ஊரில் ஒரு சிறுத்தை வளர்க்கிறது. அதை விரட்ட மக்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள். பயப்படாதீர்கள், நீங்கள் அழைப்பிலே இருங்கள். நான் பார்த்து விடுகிறேன்.
சாட்சிப்படுத்தும். ஆசிரியராக அநேகர் பண்டாவின் மூன்று சாலைகளிலும் திபத்தில் பணி செய்கிறவர்களை பிரசங்கம் செய்தார். பல துன்பங்களை எதிர்கொண்டார். நீ கிறிஸ்தவரா? பார்ப்பதற்கு சன்னியாசி போல இல்லை. நான் இயேசுவின் சன்னியாசி. அவர் அன்புக்கு வேண்டுகிறவர். இது கிறிஸ்துவம். நாங்கள் இதுவரை கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. இயேசு அன்புடையவர். அவர் அன்புங்கள் எல்லோருக்கும் நம்புங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுவார். காட்சி 11 சாது சுந்தர் சிங் அவர் தந்தை சேஷியை சந்திக்கிறார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு உறுதியாக இருந்த சாது சுந்தர் சிங் தனது நாகூர் கிராமத்துக்கு சென்று தனது வயதான தந்தையுடன் சில நாட்கள் கழித்தார். அப்பா, உங்கள் நினைவு என் மனதில் எப்பயுமே இருந்து கொண்டிருந்தது. இயேசு உங்கள் மனதை மாற்றிவிட்டார். மிகவும் சந்தோஷம். ஆம். காட்சி 12 கடைசி பயணம். 1929 ஆண்டு திபெத்தின் பனிமலைகளில் அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கையில் அவர் காணாமல் போவது அவரது வாழ்க்கையில் ஒரு முடியாத அழைப்பை சேர்க்கின்றன. சுந்தர், நீங்கள் ஏற்கனவே பல துன்பங்களை எதிர்கொண்டீர்கள். மீண்டும் நாங்கள் திபெத்தை பணிமனைக்கு செல்ல வேண்டாம். இயேசுவுக்காக நான் எந்த துன்பங்களையும் அடைய இருக்கிறேன். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை பத்திரமாக பார்த்துக் கொள்வார். என் வேலை முடியும் வரை அவர் என்னை பத்திரமாக காத்துக் கொள்வார். நான் சென்று வருகிறேன். சுந்தர் சிங் என்ன ஆயிற்று? அவரை காணவில்லையே. அவர் நோய்க்கோ யோகத்திற்கோ வழியானாரா? அவருக்கு என்ன ஆயிற்று என்று யாருக்கும் தெரியாது. அவர் இறந்தாரா அல்லது கர்த்தர் அவரை ஏற்றுக்கொண்டாரா? அவருடைய உடல் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் மாண்ட வாழ்க்கை இயேசுவின் சாட்சியாகவும் மக்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கிறது. சாது சுந்தர் சிங் தனது வாழ்க்கையின் கடைசி நாட்களில் மருத்துவர்கள் காணாமல் போனாலும் அவரது வாழ்க்கை பயணம் அவரது இயற்கை மீதான அன்பும் நம் அனைவருக்கும் ஒரு ஆன்மீக அழைப்புக்கு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் அதனை